உங்கள் நிஞ்சா கேமிங். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஈவன் அதாவது சொப்பன சுந்தரி அது யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. நீங்கள் அப்படி தெரியணுன்னா நேராக ஜில்சோனோட சேனலுக்கு போய் பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு செய்தி சொல்லணும். நான் பார்த்தீங்கன்னா நிஞ்சா சேலஞ்சஸ் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்குலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும். மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. மை காட், இப்போ பார்த்தீங்களா என் காசு எவ்வளோ இருக்குன்னு. கைஸ் இதான் சொல்கிறது கைஸ், நான் ஒரு ஹேக்கர் சத்தியமாக கைஸுங்க பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன்னு. நான் சத்தியமாக ஹேக்கர் இருக்குங்க பாருங்கள். எப்படி நான் டவுன்லோட் பண்ணோன்னு பார்த்தீங்களா, இதான் கைஸ் ஹேக்கரோட. என்னடா மாஸ்க் பீஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அட பாவி, பேத கோவம். ஓகே இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு திடீர்னு என்னமோ ஹேக் பண்ணிட்டேன் போலையே, என்னமோ திடீர்னு ஆகிட்டு, அதனால என்னாச்சுன்னு எனக்கும் தெரில. சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயம் எது கவலை அதான் கேட்குறேன். ஓகே ஸ்கிப் பண்ணிடலாம் இன்ட்ரடக்ஷனில், அதெல்லாம் தேவையில்ல. சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஏடா சொப்பனை சொல்கிறிய, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு என்னோடய சப்ஸ்கிரைபரெல்லாம் பாரு உன்னை போட்டு தள்ளிகிட்டே இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படின்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே நீங்கள் வந்தோடனே என்ன பண்ணுறீங்க, இருங்க எனக்கு துத்துறையெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. துத்தோரியல் கைஸ், துத்தோரியல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பங்கர் இருக்குல்ல, அந்த பங்கரை திறந்துட்டு இந்த வெப்பன் சும்மோனிங் புக்கில் இந்த பாக்ஸ் ஆஃப் அதாவது டிப்பர்ஸ் இருக்குல்ல, அதை திறந்து இங்கே வச்சிடுறீங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, சொப்பனா சுந்தரி வர்ற அளவுக்கு சவுண்டை போடுறீங்க. அந்த சொப்பனா சுந்தரி இங்கே வரணும், வந்தால் தான் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை செய்ய முடியும். ஓகே அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்க்கும் வேணும். மாஸ்க் இருந்தால் மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். ஓகே அட பாவி, ஜெயிஸ்லாம் நம்ப மாட்டேன். விடுங்க கைஸ், நம்ம சத்திரம் இருங்க, அடுத்த நாள் போட்டு வரேன். ஓகே கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அதாவது ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஆஃப் ஃப்ளேமர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை கொண்டு போய்ட்டு இந்தாங்க 1, எதுவும் சேஃப்டிக்கு 2 வச்சுப்போம். எதுனா திடீர்னு சொப்பன சுந்தரி வந்தால் என்ன பண்ணுது, மறக்காமல் உள்ளே காலை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மர்கியா, அதாவது இப்போ நீங்கள் சொப்பன சுந்தரியை கூப்பிட்டே ஆகணும். இந்த பாக்ஸ் ஆஃப் டிப்பர்ஸை கழுத்து வந்துட்டு பாக்ஸ் ஆஃப் டிப்பர்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்க் பீஸும் வச்சுக்கணும். வர ஓடுங்க. பார்த்தீங்களா இப்படி தான். இப்போ வெடிச்சு செத்துட்டா, புரியுங்களா? இப்போ வெடிச்சு செத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக்கை திறந்து மாஸ்க் பீஸ் எடுத்து கதுவை லாக் பண்ணிட்டு உடன் பிளாங்கை போட்டுட்டு நேராக கீழே போகணும். நேராக கீழே போய் என்ன பண்ணுறீங்க, மாஸ்க் பீஸை இங்கே வைக்கிறீங்க. மாஸ்க் பீஸ் வச்சோடனே இங்கே ரீசார்ஜ் ஆகிரும். ஓகே மாஸ்க் பீஸ் வச்சோடனே இங்கே ரீசார்ஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டு கீழே போயிட்டு அந்த ஒரு அதான் கால் நடக்க முடியாத ஸ்பெஷல் சைடு அது வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும். அதாவது இப்போ இருங்க காமிக்கிறேன். ஏன்னா அது செம்ம இருட்டாக இருக்குது. இதில் இருட்டாலாம் இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், வரேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது, எனக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. எனக்கும் என்ன பண்ணுது. ஓகே கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்படி வந்துட்டுருக்கேன். இப்படி வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு இடம் இருக்கும், இங்கேருந்து குதிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, சிஸ்டர் மேட்லின் அன்கான்ஷியஸ். ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு ரூம் இருக்கும், இங்கே இல்லை
ஓஹோ அந்த பக்கமா ஸ்பான். ஓகே இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும். ஓகே இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு இங்கே அக்கான்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டிங்கன்னா அது உங்களுக்கு துணியை மறைச்சி ஒரு கோடை காமிக்கும். இந்த கோடை போட்டு வெளியே போயிட்டு நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இருங்க நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் என்னடா அது வெடிகுண்டு. ஓகே ஸ்பெஷல் சைடை எப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். மறக்காமல் என்னோடய 2வது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் ஒரு ஆதரவாக வீடியோலாம் போட முடியும். சேலஞ்ச் வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போட முடியும். ஓகேங்க பார்த்தீங்கன்னா வந்துச்சு 8633. இப்படி கொண்டு போய் விட்டால் உங்களுக்கு கோடு வந்துடும். நீங்கள் கோடு தட்டி வெளியே போய் என்ன எஸ்கேப் வேணால் செஞ்சுக்கலாம். ஓகே அதாவது 8 எங்கடா 8 6 3 3 ஓகே போட்டு பட்டன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு என்ன எஸ்கேப் வேணால் செஞ்சுக்கலாம். சிஸ்டர் மேடலின் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். அவனால் வெளியே வர முடியாது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி டோர் அதாவது மெயின் டோர் எஸ்கேப் செய்யணும்னு அதை ஒரே வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு இங்கே திறந்துட்டு இதை கீழே போட்டு மேலே போயிட்டு கரண்ட்டை கொடுக்கணும். கரண்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சுவிட்சை தேடணும். அதாவது இந்த 4 லாக்கரில் ஒரு லாக்கரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது பேர் கேபிள். ஓகே இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் கீழே போட்டு என்ன பண்ணணும், ப்ரூமு தேடணும். ப்ரூமு சுற்றி அப்படின்னு தேடணும் ப்ரூமு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மெயின் கேட் கிட்ட ஒரு பட்டன் இருக்கும், பட்டனு. அந்த பட்டனை நீங்கள் அழுத்தி விடணும். அழுத்தி விட்டு என்ன பண்ணுறீங்க, போயிட்டு ப்ரூமு தேடணும். அதாவது தொடப்பம் தெரியுமா, தொடப்பம் இந்த ஈவன் கேமில் இருக்கும். அந்த தொடப்பத்தை வச்சு தான் தட்டி விட்டு தான் இது பண்ண முடியும். அதாவது நீங்கள் அப்படி பிசியில் ஈவன் விளாட்ணுன்னா இந்த ஈவன் இருக்கார் பிசியில் இருக்கார். ஆனால் நீங்கள் பிசி ஸ்டீமில் வந்துட்டு போய்ட்டு வாங்கிக்கலாம். அந்த ஈவன் பேர் ஈவன் ப்ரோக்கன் மாஸ்க்கு தான். அதான் அது செம்ம கிராஃபிக்ஸு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரூமுக்குள்ளே குதிச்சு வந்துட்டிங்கன்னா இங்கே மோனாலிசா ஸ்டாச்சு இருக்கும், அது மேலே காமிக்கும். இந்த மேலே ஒரு 2 தட்டு சீலிங்கை தட்டி விட்டிங்கன்னா போதும். அது இப்படி கீழே விழுந்துடும். கீழே வந்தோன்னே என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அதை எடுத்துகிட்டு குதிச்சுட்டு மேலே என்னது அதாவது அதான் நம்ம ஹையஸ்ட் என்னமோ அந்த டால் வச்சு வெடிக்க வைப்போமே அந்த இடத்துக்கு போயிட்டு மேலே நின்று டமில்னு கீழே போடுறீங்க, அது விழுவும். ஓகே இப்படி தான். இப்போ அந்த குக்கி பாக்ஸ் வந்துட்டு உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இந்தாங்க மெயின் டோர் கீ கிடச்சிச்சு. ஓகே அடுத்த தடவை நம்ம அதாவது கார் எஸ்கேப் பண்ணலன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சீவர் எஸ்கேப் பண்ணாதுன்னா சொல்லுங்கள். ஓகே இப்படி தான் நான் எல்லா மோடையும் செஞ்சு இவ்வளோ காசு சம்பாதிச்சேன் பார்த்துக்கோங்க. ஓகே இதோட பாய் ஃப்ரம் நிஞ்சா கேமிங். பாய் பாய். நிறையா வீடியோ வேணும்னா அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.